இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி 2026 ரிக்யூர்மெண்ட் எப்போ வெளியிட போறாங்க? போக்குவரத்து அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் இறுதி கட்ட அறிவிப்பா வெளியிட இருக்காரு. என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2026 டிஎன்எஸ்டிசில ஜாயின் பண்ண என்னென்ன தேவை, இது எல்லாமே நம்ம பார்க்க இருக்கோங்க. போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா? 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செஞ்சிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட ஏசி பேருந்துகளை கொள்முதல் செஞ்சுட்டு இருக்காங்க. டிஎன்எஸ்டிசியில காலி பணியிடங்கள் 28,000க்கும் மேற்பட்டு காணப்படுகிறது. உண்மைதானா? நீங்க போக்குவரத்து கழகங்கள்ல டிஎன்எஸ்டிசியில தற்சமயம் ஓகேங்களா, இப்ப இருக்கிற டைம்ல இந்த டிஎன்எஸ்டிசியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதா இருக்குங்க. அந்த டிஎன்எஸ்டிசியில இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட தேவை. டிஎன்எஸ்டிசி உடைய புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? டிசிசி நியமனங்களை எடுப்பாங்களா இல்ல ரத்து செய்வாங்களா? இவைதான் வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல 2026 காலி பணியிடங்களுடைய மிகப்பெரிய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 15க்கு பிறகு வெளியிட இருக்காருங்க. மக்கள் எல்லாருமே இதை தான் எதிர்பார்க்கிறாங்க. போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்பு எப்பொழுது சார் வரும் அப்படின்ட்டு தினசரி ஒவ்வொரு மக்களுமே கேள்விகள் மேல கேட்டுட்டே தான் இருக்காங்க. அந்த மக்களுக்கு தமிழகத்துல போக்குவரத்து கழகங்கள்ல அந்த ஒரு புதிய அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. கண்டிப்பா நீங்க இப்ப இருக்கிற டைம்ல போக்குவரத்து கழகங்கள்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த விதிமுறைகளை பின்பற்றி உங்க அருகாமையில் இருக்கிற போக்குவரத்து கழகங்கள்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அப்டேட்டுகள் பாத்தீங்கன்னா வர ரெடியா இருக்கு. கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. கண்டிப்பா இப்பந்தே நீங்க ரெடி ஆயிக்கோங்க. டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் எடுப்பாங்களா? டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பாங்களா? அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்க. நீங்க போக்குவரத்து கழகங்கள்ல உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள்ல டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிமையான முறையில எடுத்துக்கலாம். ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எடுப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதை நீங்க எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக கண்டக்டர் லைசன்ஸை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதை அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு அதை ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்ட காட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது கிடைக்கும் மக்களே. போக்குவரத்து கழகத்துல இதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. கண்டிப்பா இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தை பற்றி தான் இந்த வீடியோவும் இருக்கும் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். போக்குவரத்து கழகத்துடைய பழைய ஓய்வூதிய குழுல போராட்டங்கள் அங்கங்க நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா இறுதி முடிவை போக்குவரத்து கழகத்துல முதல்வர் விஜய் தான் வெளியிட போறாதா தகவல்கள் வந்திருக்கு. பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.